கனடாவில் மாஸ்டர்ஸ் படிக்கணும் அப்படின்னா படிக்கலாம். நான் என்ன கரெக்ட் சொல்லுவேன்னா, யூனிவர்சிட்டி கொஞ்சம் சூஸ் பண்ணுங்கள், காலேஜஸ் வேண்டாம். ஏன் அப்படின்னா வந்து கோர் ஏரியாவில் ரொம்பவே கஷ்டம் தான் சார். ஓப்பனாக சொல்கிறேன், 1 இயர் கூட ஆகுது. இப்போ சப்ளை செயின்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா 1 இயர் கூட ஆகுது. எக்ஸ்பீரியன்ஸ் வச்சுருந்தாலுமே சரி, என்ன இருந்தாலும் சரி. ஏன்னா அவங்க ரொம்ப பிக்கியாக இருப்பாங்க. ஸ்கில் செட்ஸை பொறுத்த வரைக்கும் என்னோட டைமில் அரௌண்ட் 50Kல ஸ்டார்ட் ஆச்சு. இப்போது அரௌண்ட் 60 கொடுக்குறாங்க ஸ்டார்டிங்கு. 60 to 65 ரொம்ப வராது. 60 to 65 அதுவும் 5 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ்க்கு நீங்கள் கன்சல்ட்டிங்குள்ளே போயிட்டீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே சேலரி ஹைக் வரும். 20-30% எதிர்பார்க்கலாம் ஹைக்கு. ஓகே, கனடாவை பொறுத்தவரைக்கும் இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இப்போ கரண்ட்டாக பார்த்தீங்கன்னா ஹெல்த் கேர் நம்பர் 1, வெரி ஹை டிமாண்ட். அதுக்கப்புறம் வந்துட்டு லாஜிஸ்டிக்ஸ் இருக்குது, அக்ரிகல்ச்சர் கேட்குறாங்க. ஆனால் அது வந்து நிறைய பொய்யான வேகன்சிஸ் காட்டுறாங்க. அது ஒரு ரியாலிட்டி நான் கவனிச்சிருக்கேன். ஐடியை பொறுத்த வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வணக்கம் நேர்களே, இன்னைக்கு நம்மளோட ஸ்ரீபதா ராகவேந்திரா இணைஞ்சிருக்காரு. நம்ம சாய்ராம் இன்ஜினியரிங் காலேஜில் தான் அண்டர் கிராஜுவேட் பண்ணாரு. இப்ப கனடால இருக்காரு. என்ன பண்றாரு, ஆக்சுவலா என்ன கைண்ட் ஆஃப் சேலஞ்சஸ் ஆர் தேர் இன் கனடா அண்ட் வாட் கைண்ட் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஆர் தேர் ஃபார் இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ், என்னென்ன ஏர்ன் பண்றதுக்கு பாசிபிள், என்ன செலவாகும், இந்த மாதிரி எல்லாத்தையும் அவரே கேட்டு தெரிஞ்சுப்போம். ஆக்சுவலா லெட்ஸ் கெட் இன்டு தி பாட்காஸ்ட் ஃபுல்லா பாருங்க. If you are not subscribed yet, go ahead and subscribe so that இந்த மாதிரி people who are living in this world அவங்கள நம்ம பாட்காஸ்ட்ல நீங்க பார்க்கலாம். மிஸ் பண்ணாம இருக்கணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நோட்டிபிகேஷன் ஆன் பண்ணிக்கங்க. லெட்ஸ் வெல்கம் ஸ்ரீபதா. Thanks for joining actually. How you are doing? Thank you for welcoming me. I'm doing good, sir. Okay. சொல்லுங்களேன், உங்க ஜர்னி ஆஃப் ரீச்சிங் கனடா எப்படி ஆரம்பிச்சது? ஸ்ரீராம் இன்ஜினியரிங்ல மெக்கானிக்கல் பண்ணிருக்கீங்க, மெக்கானிக்கல் பண்ணிருக்கீங்க. அங்கேருந்து எப்படி கனடாவோட ஜர்னி கொஞ்சம் சுருக்கமா அப்படியே நம்ம ஒரு இன்ட்ரோ கொடுத்துருங்க அதுக்கு முன்னாடி உங்களை பத்தி, அதுக்கப்புறம் உங்க ஜர்னியை சொல்லுங்க. Okay, so hi everyone. So I'm Sripada. So thing is நான் வந்து என்னோட அண்டர்கிராட் வந்து சாய்ராம் இன்ஜினியரிங் காலேஜில் படித்தேன். 2017 பாஸ்ட் அவுட் நான் பிஇ மெக்கானிக்கல். ஸோ என்னன்னா எனக்கு அப்போது வந்துட்டு நான் 3rd இயர் படிக்கும் போது எனக்கு எப்படி என்னோட கெரியரை செட் பண்ணுறதுன்னு எனக்கு கொஞ்சம் டயலமாவில் இருந்துச்சு. ஏன்னா அப்போ இருந்த ட்ரெண்டுக்கு வந்து மெக்கானிக்கலுக்கு ஜாப்ஸ் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு தமிழ்நாடுல. சரி, இல்லைன்னா ஆல் ஓவர் இந்தியாவே கொஞ்சம் ட்ரெண்ட் இதுவாக தான் இருந்தது. கேம்பஸ் பிளேஸ்மெண்ட்ஸும் பார்த்தீங்கன்னா வந்து இப்போ வருவாங்க கோர் கம்பெனிஸு, ஆனால் அவங்களோட இன்டேக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். இப்போ டோட்டல் ஸ்ட்ரென்த் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு 240 இருந்துச்சு அப்போ எங்க பேட்ச்ல. அவுட் ஆஃப் 240 1 or 2 people only will get selected and hardly 4 to 5 core companies only will come. That too depends on the reputation of the college and everything. அது அந்த ட்ரெண்ட் உங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். இப்போ அப்படிதான் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். சோ இப்போ என்னன்னா அந்த டைம்ல எனக்கு ரொம்ப டயலமா இருந்துச்சு. சேஃபர் சைடு அந்த 240 120 மோஸ்ட் ஆஃப் தி காலேजेस கம்மி பண்ணிட்டாங்க. ஆமா சார், அதுவும் நான் கேள்விப்பட்டேன். ஏன்னா இன்ஜினியரிங் சீட்ஸும் கொஞ்சம் கம்மியா இருக்கு, இன்டெக்ஸ் எல்லாம் அப்படின்னு சொல்லி நிறைய கோர்சஸும் கட் ஷார்ட் பண்ணியிருக்காங்க சாய்ராம்லயும். அது இப்போ ஆட்டோனாமஸ் வேற ஆயிடுச்சு. ஸோ அதான் அந்த டைம்ல என்ன ஆச்சுன்னா, அப்போ டயலமால இருந்ததுனால எங்க அப்பா ஒன்று சொன்னாரு, நீ வேணா மாஸ்டர்ஸ் படிச்சுட்டு இல்லைன்னா கேட் எக்ஸாம் எழுதி இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் ஓஎன்ஜிசி அந்த மாதிரி ஏதாவது கவர்மெண்ட் என்டிட்டிஸ்க்கு வேணா ட்ரை பண்ணு அப்படின்னாரு. சரின்னு கேட் கோச்சிங் பத்தி எல்லாம் விசாரிச்சுட்டு இருக்கும் போது அது கொஞ்சம் எனக்கு வந்து சின்ன வயசுல இருந்தே ஒரு மென்டர் இருக்காரு. He is my best friend's dad. அவர் வந்துட்டு ஐஐடி மெட்ராஸ்ல மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ப்ரொஃபஸரா இருக்காரு. and eventually he became a HOD of the department, டாக்டர் பாபு விஸ்வநாதன். ஸோ அவரு வந்துட்டு அவர்கிட்ட நான் எப்பவுமே ஒரு கைடன்ஸ் எடுத்துப்பேன் எந்த ஒரு இதுவா இருந்தாலும். ஸோ அவர்கிட்ட கேட் எக்ஸாம் போய் பத்தி எல்லாம் கேட்க போது சும்மா ஒரு கைடன்ஸ் வாங்கிக்கலாம், பேசிக்கா எப்படி இருக்கும் என்னன்னு இது பண்றதுக்கு முன்னாடி கேட்க போது அவர் கொஞ்சம் பிளண்டாவே பேசுற டைப்பு. என்ன ஆயிடுச்சுன்னா, நீ அண்ணா யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட் தானே, அப்ப நீ கேட்டுக்கெல்லாம் ட்ரையே பண்ணிடாதுன்ற மாதிரி கொஞ்சம் பிளண்டாவே சொல்லிட்டாரு. ஏன்னா பிகாஸ் அங்க நம்ம எடுத்திருக்க சிலபஸும்
கேட்ல கேட்குற கொஸ்டின்ஸோட சிலபஸ் கொஞ்சம் ரொம்பவே இதுவா இருக்கும், ஓகே. டஃப்பா இருக்கும். ப்ளஸ் அது இட்ஸ் காம்படிட்டிவ் எக்ஸாம் ஆல்சோ. ம். அவங்களோட எக்ஸ்பெக்டேஷன்ஸே ரொம்ப ஹையா இருக்கும். என்ஐடி, ஐஐடியில் யூஜி படிக்கிற பசங்களுக்கே ரொம்ப அது டஃப்பா இருக்கும் ஆக்சுவலி. ஓகே. அந்த அப்ளிகேட்டிவ் ஓரியன்டா இருக்கும் அப்படி இப்படின்னாரு. இன்னொன்று தே ஃபோக்கஸ் ஆன் த கோர் சப்ஜெக்ட்ஸ் லைக் தெர்மோடைனமிக்ஸ் அண்ட் ஆல் தோ ஸ்டஃப். எனிவே ஸோ அப்போ என்ன ஆச்சுன்னா எனக்கு அதுவுமே ரொம்ப டிமோட்டிவேட் ஆச்சு. தென் ஐ வாஸ் லைக் ஓகே இதுவும் இல்லைன்னா அப்போ நம்ம என்னதான் பண்றது அப்படின்னு. எனக்கு ஆனால் ஒரு விஷயத்துல நான் கிளியரா இருந்தேன். படிப்பு முடிச்சுட்டு ஐ டோன்ட் வாண்ட் டு கெட் இன்டு எனி ஐடி கம்பெனிஸ் லைக் பிகாஸ் இப்போ சிடிஎஸ், டிசிஎஸ் இந்த மாதிரி இன்னைக்கு வந்து கம்பெனிஸ் எல்லாம் மாஸ் ரெக்ரூட்மெண்ட். இன்னைக்கு சாஃப்ட்வேர் கம்பெனில ஒரு சிஎஸ்சி இருந்தா பக்கத்துல மெக்கானிக்கல், பக்கத்துல வந்து இசிஇ ஸ்டூடண்ட்ஸ் தான் இருப்பாங்க. ஆமா சார், ஆமா. அந்த ஒரு இது you wanted to get into the core rather than getting into the IT companies actually. Yes, exactly. I was very clear about it. Okay. அதனால எங்க அப்பா திருப்பி என்ன சொன்னார்னா, ஓகே ஸோ இன்னொரு ஒரு ஆப்ஷன் என்ன பண்ணலாம்னா, நீ மாஸ்டர்ஸ் படி பட் அப்ராட்ல வேணா ட்ரை பண்ணி பாரு. உன்னோட இதுக்கு எங்க இருக்குன்னு வேணா ட்ரை பண்ணி பாரு. So that's how you landed in Canada. அப்படின்னு சொல்ல முடியாது. அந்த டைமும் எனக்கு வந்து கனடான்றது என்னோட லிஸ்ட்லயே இல்ல. ஸோ இமீடியட்டா மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் கோர்னா என்ன சொல்லுவோம்னா ஜெர்மனின்னு சொல்லுவோம். இல்லைன்னா ஜெர்மனி சுத்தி இருக்கிற சில கண்ட்ரீஸ் லைக் செக் ரிப்பப்ளிக் அந்த மாதிரி ஒரு சில கம்பெனிஸ் சொல்லுவோம், கண்ட்ரீஸ் எல்லாம் சொல்லுவோம் இல்லையா. ஸோ நான் அதை பத்தி பார்த்துட்டு இருந்தேன். அப்போ அந்த லாங்குவேஜ் கன்ஸ்ட்ரெயின்ஸ் எல்லாம் இருந்துச்சு, ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அதை பத்தி எல்லாம் கொஞ்சம் ரிசர்ச் பண்ணப்போ அதுவுமே கொஞ்சம் நமக்கு செட் ஆகுமான்னு தெரியல. அப்போ என்னோட ஃபேமிலி ஃப்ரெண்ட் ஒருத்தர் வந்து கனடால யூனிவர்சிட்டி ஆஃப் ஆட்டாவால அப்போ படிச்சுட்டு இருந்தாரு. And eventually got into a job in Canadian Senate. He was into a computer background and அவர் என்னோட சூப்பர் சீனியர் சாய்ராம்ல கூட. ஸோ அவர் மட்டும்தான் எனக்கு தெரியும் கனடால. சரி ஓகேன்னா அவரை காண்டாக்ட் பண்ணேன். சும்மா ஒரு ஓவராலா ஒரு பிக் பிக்சர் வாங்கிக்கலாம் கனடா பத்தி என்னன்னா. அப்புறம் அவரு கொஞ்சம் நிறையவே கான்ஃபிடன்ஸ் கொடுத்தாரு. என்ட்ரி எல்லாம் ரொம்ப ஈஸியா இருக்கும் அந்த டைம்ல. அதான் 2017 நான் சொல்றேன், 16 இது நடந்தது. அப்போ தான் அந்த கொஞ்சம் இது ஈஸியா தான் இருக்கும், நீ ட்ரை பண்ணு. அப்போ எனக்கு வந்து என்ன கோர்ஸ் எடுக்கலாம் நெக்ஸ்ட், இது கனடான்னு நான் டிசைட் பண்ணிட்டேன் அந்த டைம்ல. அப்போன்னு சொல்லிட்டு என்ன கோர்ஸ் எடுக்கலாம் அப்படின்னு இது பண்ணேன். சரி நான் வந்துட்டு என்ன நினைச்சேன்னா, நான் யூஜி படிக்கும் போது நிறைய ரிசர்ச் ஜேர்னல்ஸ் எல்லாம் பப்ளிஷ் பண்ணியிருக்கேன் மெட்டீரியல் சயின்ஸ்ல. ஸோ நிறைய அந்த காம்போசிட்ஸ். என்ன சார்? How many papers you have published until now in your UG? So யூஜில மட்டும் நான் ஒரு 3 பேப்பர் பப்ளிஷ் பண்ணேன். அப்புறம் பிஜி வந்ததுக்கு அப்புறம் ஒரு பேப்பர் பப்ளிஷ் பண்ணேன். அதுக்கு நான் லேட்டரா வரேன், அது சொல்றேன் அது என்னாச்சுன்னு. பட் யா அதான். ஸோ அது பண்ணப்போ எனக்கு அந்த ஒரு மெட்டீரியல் சயின்ஸ்ல பண்ணலாமா அப்படின்ற ஒரு ஐடியா இருந்துச்சு. சரி ஓகே மெட்டீரியல் சயின்ஸ் என்னென்ன யூனிவர்சிட்டிஸ். அண்ட் ஐ வாஸ் ஆல்சோ அப்போ கனடா பத்தி ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கும்போது அங்க 2 இருக்கு, காலேஜஸ் இருக்கு, யூனிவர்சிட்டிஸ் இருக்கு. கரெக்ட். யூனிவர்சிட்டிலயும் கோர்ஸ் பேஸ்ட் இருக்கு, ரிசர்ச் பேஸ்ட் இது இருக்கு, கோர்சஸ் இருக்குலாம் பார்த்துட்டு இருந்தேன் பேசிக்கா. அப்போ சரி நம்ம என்ன எடுக்கிறதுன்னு எனக்கு அதுல இது இருந்துச்சு. பட் ஒரு விஷயத்துல எனக்கு ஒன்று புரிஞ்சது என்னன்னா, இப்போ நான் மெட்டீரியல் சயின்ஸோ இல்லை ஏதாவது ரிசர்ச்சோ இதெல்லாமே மோஸ்ட்லி ரிசர்ச் ஓரியன்டா தான் இருக்கும். ஸோ அப்படி பாக்குறப்போ காலேஜஸ் வேர் நாட் ஆஃபரிங் எனி ஆஃப் கோர்சஸ் ரிலேட்டட் டு. when comes to colleges more of a practical, நீங்க வந்து கேரியரா ஒர்க் பண்ணனும் அப்படி நினைச்சிட்டோம்னா சோ அதை எடுத்துட்டு getting into the job is the best. Most of the universities offer research based masters. Correct. ஆமா. அப்போ நான் அதான் சரி யூனிவர்சிட்டியில சரி ட்ரை பண்ணுவோம். சரி என்னென்ன யூனிவர்சிட்டிஸ் தேர் ஆஃபரிங் மெட்டீரியல் சயின்சஸ் அண்ட் ரிலேட்டட் கோர்சஸ்ன்னு சரி நான் ஷார்ட் லிஸ்ட் பண்ணிட்டு இருந்தேன். தென் ஐ ஃபிகர்ட் அவுட் தட் மெக்மாஸ்டர் யூனிவர்சிட்டி வாஸ் ஒன் ஆஃப் இன் த டாப் பொசிஷன்ஸ் ஃபார் மெட்டீரியல் சயின்ஸ். ஃபாலோட் பை University of Alberta was there, Dalhousie University in Nova Scotia was there. அந்த மாதிரி there were like 5 to 6 universities. So University of Ottawa கூட அதுல இன்க்ளூட் ஆயிருந்தது மெட்டீரியல் சயின்சஸ்ல. சரி ஓகே இப்போ மெட்டீரியல் சயின்ஸ் கோர்ஸ் நமக்கு ஓகே ஓரளவுக்கு ஐடியா இருக்கு. நான் என்ன பண்ணேன், திருப்பி என்னோட மென்டர் கிட்ட போய் சும்மா ஒரு இது மாதிரி வாங்கிக்கலாம், ஒரு ஐடியா கேட்டுக்கலாம், கைடன்ஸ் வாங்கிக்கலாம், திரும்பி ஒரு செகண்ட் ஒப்பீனியன் மாதிரி சொல்லிக்கலாம் போனேன். அவர் என்ன சொன்னார்னா, மெட்டீரியல் சயின்ஸ் உனக்கு வந்து நீ கனடா போறது வெறும் படிக்க போறியா இல்ல ஜாப் செய்ய போறியா, உன்னோட ஃபியூச்சர் கோல் என்னன்னு கேட்டாரு. ஆப்வியஸ்லி ஜாப் தான் சொன்னேன், ஏர்ன் பண்ணோம், ஜாப் தான், வேற எதுவும் இல்லை. அப்போ நீ மெட்டீரியல் சயின்ஸே எடுக்காத, கோர் இன்ஜினியரிங்ல ஏதாவது ட்ரை பண்ணு அப்படின்னாரு. சரி கோர் இன்ஜினியரிங்ல என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தப்போ மெக்கானிக்கல்னா அதுவும் கொஞ்சம் இதுவா இருக்கும், நாட் காம்படிட்டிவ் பட் அது கொஞ்சம் அகைன் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வேர் லிட்டில் பிட் லெஸர். ஆட்டோமோட்டிவ் அப்போத்துல இருந்தே ஆட்டோமோட்டிவ் கொஞ்சம் ட்ரெண்ட் டவுனா தான் போயிட்டு இருந்துச்சு, அந்த அளவுக்கு இல்ல. வின்சர்லயும் சரி கனடால எஸ்பெஷலி கொஞ்சம் இதுவா தான் அப்போத்துல இருந்தே அந்த டவுன்ஃபால் ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஆட்டோமோட்டிவ்க்கு. ஆமா அது என்ன ரீசன் கரெக்டா தெரியல, பட் அப்போ ரொம்ப ஸ்டார்ட் ஆயிடுச்சு.
அதுக்கப்புறம் சரி என்ன பண்ணலாம், இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங்னு ஒரு ஆப்ஷன் இருந்துச்சு. எனக்கு அத பத்தி ஒண்ணுமே தெரியாது. Then I figured out that Anna University was offering industrial engineering course in UG itself. Yeah. Then I figured out, okay, சரி என்ன சரி கோர்ஸ் கரிக்குலம்லாம் போய் பார்ப்போம்னு சொல்லிட்டு then I was looking at சரி இந்த நான் அந்த ஒரு 5-6 யூனிவர்சிட்டி நான் பார்த்து வச்சிருந்தேன், ஷார்ட் லிஸ்ட் பண்ணியிருந்தேன் இல்லையா, அங்கேயே வந்து ஒரு சில லைக் இப்போ டலௌசில தேவர் ஆஃபரிங் இண்டஸ்ட்ரியல், தென் யூனிவர்சிட்டி ஆஃப் வாட்டர்லூ தேவர் ஆஃபரிங் இண்டஸ்ட்ரியல், தென் யூனிவர்சிட்டி ஆஃப் பிரிட்டிஷ் கொலம்பியா, கன்கார்டியா யூனிவர்சிட்டி, அந்த மாதிரி. கன்கார்டியா பற்றி நான் அப்புறம் வரேன், அது நான் ஆக்சுவலி என்னோட லிஸ்ட்லேயே இல்லை, அதுக்கும் இவர் தான் காரணம் சொன்னது, அதுக்கு நான் சொல்கிறேன் நான். ஸோ கோர்ஸ் நான் இண்டஸ்ட்ரியல்னு டிசைட் ஆகிடுச்சு, ஏன்னா நான் ஒரு சில எலக்டிவ் சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் எடுத்திருந்தேன், லைக் அந்த ப்ரொடக்ஷன் சிஸ்டம்ஸ், இஆர்பி, எம்ஆர்பி, அதை பற்றியெல்லாம் படிக்க வந்து யூஜியில் கொஞ்சம் அது நான் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டடாக இருந்தது. சரி பார்ப்போம் அதை பற்றி, அதுக்கு நல்லா கொஞ்சம் ஸ்கோப்பும் இருக்குன்னு சொன்னாங்க. இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங் எடுத்தால் மெக்கானிக்கல் ரிலேட்டட் ஜாப்ஸும் போகலாம், எஸ்பெஷலி எக்ஸப்ட் ஃபார் லைக் கோர் மெக்கானிக்கல், லைக் நீங்கள் ரொம்ப லைக் சே ஒரு நான் டிஸ்ட்ரக்டிவ் டெஸ்டிங் அந்த மாதிரி ரொம்ப கோராக இறங்க முடியாது, பட் பேசிக்காக நீங்கள் ஒரு போகலாம், லைக் இன்ஜினியரிங் ரோல்ஸ் கண்டிப்பாக யூ கேன் டேக் இட் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. So finally what is okay, your I mean coming back to the point, say like என்ன மாஸ்டர்ஸ் அங்க பண்ணீங்க? அப்புறம் நான் ஃபைனலி ஐ டிசைடட் டு டு மாஸ்டர் ஆஃப் இன்ஜினியரிங் இன் இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங். ஓகே, வெரி குட். இன் கன்கார்டியா யூனிவர்சிட்டி. ஸோ தட் வாஸ் த கன்க்ளூஷன். நான் வந்து 2019 பாஸ்ட் அவுட். ஓகே. So okay, before COVID, so you were already there about like 6 years in Canada now. Okay. So close to இப்போ அந்த டைம்ல a lot of things were different. ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 10,000 CAD தான் வந்து நீங்க பிளாக் அமௌண்ட், அதாவது வந்து இதுவே பண்ணிருப்பீங்க. ரைட் நவ் இட் இஸ் 20,000. இப்போ நியூவா வந்து டெஸ்டினேட்டட் லேர்னிங் இன்ஸ்டிடியூட்னு அவங்களுக்கு மட்டும் தான் போஸ்ட் ஸ்டடி, ஐ மீன் அந்த காலேஜ்ல படிச்சாதான் போஸ்ட் ஸ்டடி ஒர்க் அப்படின்னு நிறைய இமிகிரேஷன் ரூல்ஸ் எல்லாம் சேஞ்ச் ஆயிடுச்சு. ஓகே, ஐ மீன் நீங்க வந்து நிறைய பார்ட் டைமும் பண்ணிருப்பீங்க, பிகாஸ் இட் வாஸ் 1.5 years 2 years ப்ரோக்ராம் உங்களுக்கு மாஸ்டர்ஸ் இருக்கும். ஸோ பார்ட் டைம்லாம் பண்ணிருப்பீங்க. ஹவு திஸ் பார்ட் டைம் ஆக்சுவலி ஐ மீன் டிஃபைன்ட் யுவர் கேரியர்? ஸோ நான் பார்ட் டைம் நிறைய, ஃபர்ஸ்ட் என்னோட பார்ட் டைம் வந்து ஒரு ரெஸ்டாரண்ட்டில் இருந்துச்சு, ஒரு தமிழ் ரெஸ்டாரண்ட்டில் இருந்தது. நான் கிச்சன் ஹெல்ப்பராக போனேன். அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு மீல் கிட் ப்ராசஸிங் கம்பெனியில் சேர்ந்தேன். ஸோ அந்த கம்பெனி தான் என்னோட கெரியரை செட் பண்ணுச்சு ஆக்சுவலி. அது எனக்கு அப்போ தெரியாது. நான் வந்து சேர்ந்தது வந்து ஒரு ஷிப்பிங் அசோசியேட்டாக சேர்ந்தேன். அது பேசிக்லி பேக்கிங், ஷிப்பிங் அந்த மாதிரி இருக்கும், ட்ரக் லோட் பண்ணுறது அந்த மாதிரி ஜாப். அது அவர்லி வேஜ் தான். அப்போ அவர்லி வேஜும் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் இருந்தது. கியூபெக்ல வந்து இட் வாஸ் 11.25 if I remember correctly in 2017. ஓகேங்களா? ஸோ எவ்ரி இயர் they tend to increase like 50 cents அப்படி பண்ணுவாங்க ஜென்ரலாகவே கவர்மெண்ட். பட் எனிவே அந்த டைமில் அந்த ரேஞ்ச் இருந்தது. அண்ட் எனிவே ஸோ ஏன்னா எனக்கு அந்த கம்பெனியில் வந்து எனக்கு $1 எக்ஸ்ட்ரா அவே கொடுத்தாங்க. I was getting around 12.25 something. ஸோ அது ஒரு அட்வான்டேஜாக இருந்தது. அண்ட் ஐ ஜாயின் தட். அண்ட் கூட இருந்த ரூம்மேட்ஸும் சில பேர் சேர்ந்தாங்க. இதெல்லாம் ஒரு ரெஃபரன்ஸில் தான் கிடச்சிது. என்னோட கிளாஸ்மேட் ஒருத்தர் சேர்ந்தார், அவர் ரெஃபர் பண்ணி எனக்கு கிடச்சிது. அப்படிதான். ஸோ அப்படி போய் சேர்ந்தது. நான் ஷிப்பிங் அசோசியேட்டாக இருந்தேன். தென் ஐ பிகேம் ஐ காட் ப்ரமோட்டட் அஸ் அ குவாலிட்டி அஷூரன்ஸ் ஸ்பெஷலிஸ்ட் அங்கேயே QA டீமில். இட் இஸ் பேசிக்லி ஃபுட் இண்டஸ்ட்ரி. ஸோ அவங்க அந்த மெத்தடாலஜியில் டோட்டலி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், குவாலிட்டி சைடு எல்லாமே. ஸோ அதில் இருந்தேன். அப்போ இட் வாஸ் அரௌண்ட் 2019 when I passed out. It was I passed out in summer of 2019. அப்போ என்ன ஆச்சுன்னா, சரி ஓகே நம்ம இப்போ ஃபுல் டைம் எடுக்கணும் அப்படின்னு வந்துச்சு. ஃபுல் டைம் என்ன பண்ணலாம் கேரியர்னா, சரி ஐ வாஸ் திங்கிங் லைக் இப்போ நம்ம வெளியில் போய் தேட ஆரம்பித்தோன்னா கொஞ்சம் டஃப் ஆகிடும். ஏன்னா ஆஸ் அ ஃப்ரெஷர் வந்து கொஞ்சம் ரொம்பவே கஷ்டம் கனடாவில். ஏன்னா ரொம்ப ஹைலி காம்படிட்டிவ் ஆயிடுச்சு அந்த டைம்லேயே. எக்ஸ்பீரியன்ஸ் வச்சிருக்கவங்களே கொஞ்சம் தேவர் ஸ்ட்ரகிளிங் டு கெட் ஜாப்ஸ். என்னோட சீனியர்ஸும் சரி, இட் டுக் ஆல்மோஸ்ட் லைக் அப்போவே 6 months ஆயிடுச்சு மினிமம் ஜாப் ஓப்பன். ரியாலிட்டி சொல்கிறேன். ஆமாம், டு கெட் அ ஜாப். திஸ் இஸ் 2019 சினாரியோ, 18-19 அந்த சினாரியோவில் சொல்கிறேன். அப்போ இருந்த டைம்ல scenario right now, is it worse than that now or almost the same? ஒரு மாஸ்டர்ஸ் முடிச்சா you say it took 6 months for you to get a job. Maybe IT ல maybe கொஞ்சம் earlier கூட இருக்கலாம், but core ஏரியால how difficult it is right now? கோர் ஏரியால ரொம்பவே கஷ்டம் தான் சார். ஓப்பனா சொல்றேன், 1 year கூட ஆகுது. இப்போ சப்ளை செயின்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா 1 year கூட ஆகுது. எக்ஸ்பீரியன்ஸ் வச்சிருந்தாலுமே சரி, என்ன இருந்தாலும் சரி. ஏன்னா அவங்க ரொம்ப பிக்கியா இருப்பாங்க. ஸ்கில் செட்ஸை பொறுத்த வரைக்கும் ரொம்ப பிக்கியா இருப்பாங்க இந்த ஊர்ல. ஏன்னா அவங்க வேகன்சியே கம்மி தான், ஆப்பர்ச்சுனிட்டிஸுமே கம்மி தான். ஓவராலா நீங்க பாத்தீங்கன்னா யூஎஸ்க்கு கம்பேர் பண்ணீங்கன்னா சொல்றேன். ஸோ அப்படி இருக்கப்போ இது கொஞ்சம் கஷ்டம் தான் சார். இல்லை ஸோ அதான் குவாலிட்டி அஷூரன்ஸ்ல இருந்தேன். அதுக்கப்புறம் அப்படியே என்னோட மேனேஜர் வந்து என்னோட மென்டாரா நானே சூஸ் பண்ணிக்கிட்டேன். ஏன்னா அவனும் இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங் படிச்சிருந்தாரு.
ஃப்ரெஞ்ச் ஆளு தான், அங்கே லோக்கல். ஸோ அவர்கிட்ட நான் கொஞ்சம் நிறைய இதை பற்றிலாம் பேசுவேன், ப்ராஜெக்ட்ஸ் நான் பண்ணியிருந்தது, அப்புறம் இதெல்லாம் யூனிவர்சிட்டி டைமில் கோர்சஸ் பற்றிலாம் நிறைய பேசியிருக்கேன், என்னோட இன்ட்ரெஸ்ட் பற்றி நிறைய சொல்லியிருக்கேன் என்னோட இது. ஸோ அவர் எனக்கு நிறைய கைட் பண்ணார். அப்போ அந்த டைமில் ஒரு இஆர்பி இம்ப்ளிமெண்டேஷன் ப்ராஜெக்ட் கம்பெனிக்குள்ளே வந்துச்சு. ஸோ அந்த டைமில் அவர் தான் ஹைரிங் மேனேஜராக போட்டாங்க. ஸோ அந்த டைமில் வந்துட்டு சரி அவர் ஒரு டீம் வந்து ஃபார்ம் பண்ணிட்டு இருந்தார், இஆர்பி டீம், ஒரு சூப்பர் யூசர்ஸ், பிஸ்னஸ் அனலிஸ்ட், அந்த மாதிரி ஒரு டீம். ஸோ அந்த டைமில் சரி ஓகே எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கிறதுனால நீ வேணா சூப்பர் யூஸராக வேணா ஜாயின் பண்ணுறியான்னு கேட்டார். அப்போ அந்த டைமில் ஹீ ஆல்சோ கேவ் மீ 2 ஆப்ஷன்ஸ். எனக்கு இப்போ கெரியர் எனக்கு சேஞ்ச் ஆகும் டோட்டலாக. இப்போ நான் இஆர்பிக்குள்ளே வந்தேன்னா ஒன்று நான் கியூஏ சைடில் இருந்தேன்னா நான் ஃபுட் சேஃப்டி அப்படி இப்படின்னு போயிடலாம், அது ஒரு டிஃப்ரெண்ட் கெரியர் பார்த்து. இஆர்பிக்குள்ளே வந்தேன்னா கன்சல்டிங் அது இதுன்னா அது ஒரு டிஃப்ரெண்ட் கெரியர் பார்த்தாகும். அவர் என்னோட சாய்ஸில் விட்டுட்டார், நீ எது வேணால் சூஸ் பண்ணிக்கோ, ஐ எம் ஜஸ்ட் கிவிங் யூ 2 ஆப்ஷன்ஸ், நீ இதிலே இருக்கணும்னா இல்லைனா மாற்றிக்கலாம் அப்படின்னு. சரி நான் இஆர்பி பற்றி நான் இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங்கில் அது ஒன் ஆஃப் த கோர், அது இஆர்பி எம்ஆர்பி எல்லாமே. ஓகே சார் நம்ம இஆர்பியே எடுப்போம், ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம கதவை தட்டி இருக்கு பார்ப்போம்னு சொல்லிட்டு ஐ ஜஸ்ட் டுக் இட். ஸோ தட் வாஸ் ரியலி மை ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ஹேண்ட்லிங் அன் இஆர்பி டூல். ஓகே. ஸோ அப்படிதான் என்னோட கெரியர் ஸ்டார்ட் ஆச்சு இஆர்பியில். ஓ கிரேட். இப்போ வரைக்கும் நான் அதில் தான் இருக்கேன். சூப்பர் சூப்பர். ஆக்சுவலா ஸோ ஜென்ரலா தீஸ் கைண்ட் ஆஃப் ரோல்ஸ், ஐ மீன் இஆர்பி ரோல்ஸ்ல ஸ்டார்டிங் சாலரிஸ் என்ன இருக்கும்? people like you who has about 5-6 years of experience, ஒரு ரேஞ்ச் மட்டும் சொல்லுங்க, என்ன ரேஞ்ச் ஆஃப் salaries they are possible to get? ஸ்டார்டிங் salary நீங்க வந்து இஆர்பி சூப்பர் யூசர், லைக் நீங்க கிளைண்ட் சைடில் வேலை செஞ்சு, இப்போ நான் கிளைண்ட் சைடில் தான் ஸ்டார்ட் பண்ணேன், அதுதான் யூஸ்வலாக ஸ்டார்டிங் பாயிண்ட்டாக இருக்கும். அப்படி இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து என்னோட டைமில் அரௌண்ட் 50K ஸ்டார்ட் ஆச்சு, கேண்டியன் 50K ஸ்டார்ட் ஆச்சு. இப்போ அரௌண்ட் 60 கொடுக்குறாங்க ஸ்டார்டிங்கு, 60 to 65 ரொம்ப வராது, 60 to 65. அதுவும் ப்ராவின்ஸ் பொறுத்து. இப்போ கிபெக் எல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்டாரியோ விட salary பே ஸ்கேல் கம்மியா தான் இருக்கும். பட் அங்க எக்ஸ்பென்ஸும் அதே மாதிரி கிபெக்ல கம்மியா இருக்கும்ல. ஆமா, எக்ஸ்பென்ஸும் கம்மி. அந்த எக்ஸ்பென்ஸ்க்கு ஏத்த மாதிரி தான் அந்த salary பே ஸ்கேலும் இங்க செட் பண்ணுவாங்க யூசுவலா. அண்ட் 5 years of experienceக்கு என்ன salaries கிடைக்கும்? 5 years of experienceக்கு நீங்க கன்சல்டிங் குள்ள போயிட்டீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே salary ஹைக் வரும். 20-30% எதிர்பார்க்கலாம் ஹைக்கு. Okay. Close to 85 to 100K வரும் 5 yearsனா. 5 years தாண்டிச்சுனா cross 6 digits cross. இதுக்கு என்ன கைண்ட் ஆஃப் ஸ்கில்ஸ் வேணும்? ஸோ இஆர்பி கன்சல்டிங் பொறுத்த வரைக்கும் ஸ்கில்ஸ் இது ஒரு மாதிரி நீஷ் செக்டர். இது நிறைய பேர் இதை சூஸ் பண்ண மாட்டாங்க, ஓகேங்களா? ஸோ இதுக்கு பேசிக் ஸ்கில் செட்ஸ் பார்த்தீங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு ஏதாவது ஒரு கோர் இண்டஸ்ட்ரியில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும், நாலேஜ் ஆர் எக்ஸ்பீரியன்ஸ் ஆர் போத் இஸ் ப்ரிஃபர்ட். இப்போ ஃபைனான்ஸ் கன்சல்டன்சி எடுத்துக்கிட்டீங்கன்னா ஃபைனான்ஸ் பேக்ரவுண்ட் அந்த மாதிரி. மேனுஃபேக்சரிங், நான் சப்ளை செயின் கன்சல்டன்ட்டாக இருக்கேன், WMS டிரான்ஸ்போர்ட்டேஷன் லாஜிஸ்டிக்ஸ் எல்லாம் பார்த்துக்கிறேன். ஸோ அப்படின்னா கொஞ்சம் ஓரளவுக்கு நீங்கள் அந்த சைடில் இருக்கிற ஏதாவது ஒரு எக்ஸ்பீரியன்ஸோ இல்லை ஒரு நாலேஜோ இருக்கணும், ஒரு குவாலிஃபிகேஷன், ரைட்? ஒரு இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங் குவாலிஃபிகேஷன் ஆர் எனிதிங் ரிலேட்டட் டு திஸ் லாஜிஸ்டிக்ஸ், சப்ளை செயின் அண்ட் ஆல் தோஸ் திங்ஸ். அது இருந்தால் போதும். எண்ட் யூசர் கம்பெனிஸில் நீங்கள் கொஞ்சம் படிப்படியாக நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். இன்டர்ன்ஸாக நிறைய பிஸ்னஸ் அனலிஸ்ட்டாக சேருவாங்க, அந்த மாதிரி ரோல்ஸ் நிறைய இருக்குது. இஆர்பி பிஸ்னஸ் அனலிஸ்ட்னு எடுப்பாங்க. ஸோ பேசிக்லி ஒரு எண்ட் யூசர் கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு அதை வச்சு நீங்கள் கன்சல்டிங்குள்ளே வரலாம். ஒரு 2-3 years கழிச்சு ஜம்ப் பண்ணலாம். நான் அப்படி தான் பண்ணேன். ஒரு 4 years கழிச்சு தான் நான் கன்சல்டிங்குள்ளேயே வந்தேன். ஏன்னா ஆமாம், கொஞ்சம் உள்ள இன்டர்னலாக எல்லாம் கற்றுக்கிட்டு, டூல் எல்லாம் கற்றுக்கிட்டு, ஏதாவது ஒரு இஆர்பியில் கொஞ்சம் நல்லா கற்றுக்கிட்டா பெட்டர். இப்போ எஸ்ஏபியாக இருக்கலாம். இப்போ நான் வந்து டைனமிக்ஸ் 365ல ஒர்க் பண்றேன், மைக்ரோசாஃப்ட் டைனமிக்ஸ் 365. ஸோ இப்போ இருக்க ஐ மீன் மார்க்கெட் ட்ரெண்ட்ல ஏஐ, ஐ மீன் உங்களோட ரோல்ல வாட் கைண்ட் ஆஃப் இம்பாக்ட் ஏஐ இஸ் கோயிங் டு ப்ளே a role? ஏஐ வந்து பாத்தீங்கன்னா இப்போ கன்சல்டிங்ல வந்து மேஜர் ரோல் ப்ளே பண்ண போகுது. என்னன்னு பாத்தீங்கன்னா நிறைய இப்போ நாங்க கொடுக்குற எண்ட் யூசர் ட்ரைனிங் அது எல்லாமே ஏஐ பண்ணிடும். இப்போ அந்த அளவுக்கு மைக்ரோசாஃப்ட் அவங்களோட அந்த ஏஐ டூலை வந்து டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க, கோபைலட்னு சொல்லிட்டு. அது வந்து கொஞ்சம் இது பண்ணோம். எங்களையுமே இப்போ கன்சல்டன்ஸும் வி ஆர் ஆல்சோ கெட்டிங் யூஸ் டு திஸ் ஏஐ டூல்ஸ். ஏன்னா இப்போ நாங்கள் ஒரு சில ஒர்க் ஷாப்ஸ் எல்லாம் கண்டக்ட் பண்ணுறோம் இம்ப்ளிமெண்டேஷனில். அந்த மாதிரினா இப்போ ஏஐ டூல்ஸ் பேஸ் பண்ணி மீட்டிங் நோட்ஸ், சும்மா பேசிக்ஸ்லேருந்து எல்லாமே ஏஐ டூலை யூஸ் பண்ண சொல்லி மைக்ரோசாஃப்டே ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. ஸோ அது ஏன்னா இப்போ நிறையா இதில் வந்து அது டைம் சேவ் பண்ணி கொடுக்குது எங்களுக்கு. இன்னொன்று அது ப்ராசஸே கொஞ்சம் ஸ்ட்ரீம்லைன் ஆக்குது. அந்த மாதிரி நிறைய இது இருக்குது. ஆனால் என்னதான் ஏஐ வந்தாலும் ஹியூமன் இன்டர்வென்ஷன் இல்லாமல் ஒரு சில விஷயங்கள் ஏஐனால செய்ய முடியாது, அக்யூரேட்டாக இருக்காது. அந்த ஒரு எத்திக்கலான விஷயம், இப்போ ஒரு கிளைண்ட்டை மீட் பண்ணுறோம், அந்த ப்ராஜெக்டை புரிஞ்சுட்டு நம்ம கரெக்டாக அவங்க நீட்ஸை புரிஞ்சுட்டு கரெக்டாக நம்ம இம்ப்ளிமெண்டேஷன்லாம் பண்ணோன்னா ஏஐனால ஒரு அளவுக்கு தான் பண்ண முடியும், அதுக்கு மேலே பண்ண முடியாது.
ஸோ இம்பேக்ட் வந்து கொஞ்சம் லெஸ்ஸாக தான் இருக்கும் என்னோட ஃபீல்டை பொறுத்த வரைக்கும். பட் ஓகே இருக்கு கஸ்டமர் சர்வீஸோட இதெல்லாம் நிறைய அஃபெக்ட் ஆயிருச்சு. இப்ப எந்தெந்த ஏரியால யூ சி தேர் இஸ் an opportunity ஃபார் இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸுக்கு? ஓகே, கனடாவை பொறுத்த வரைக்கும் இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இப்போ கரண்டா பாத்தீங்கன்னா ஹெல்த் கேர் நம்பர் ஒன், வெரி ஹை டிமாண்ட். அதுக்கப்புறம் வந்து லாஜிஸ்டிக் சைட்ல இருக்குது. அதுக்கப்புறம் வந்துட்டு லாஜிஸ்டிக்ஸ் இருக்குது, அக்ரிகல்ச்சர் கேட்குறாங்க. ஆனால் அது வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கம்மி தான், பட் அதுலேயுமே கொஞ்சம் டிமாண்ட் இருக்கிற மாதிரி சொல்கிறாங்க. அது எந்த அளவுக்குன்னு எனக்கு தெரியல அக்ரிகல்ச்சர் பற்றி. பட் லாஜிஸ்டிக்ஸும் ஹெல்த் கேர் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்குது இப்போ கனடாவை பொறுத்த வரைக்கும். கன்ஸ்ட்ரக்ஷன் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவைஸ் ஆகுது. Okay, how about automobiles and IT actually? Automobiles and IT are really really bad. அதில் நம்பர் ஒன் வந்துட்டு ஆட்டோமொபைல் சொல்லிடுவேன். இப்போ அந்த ட்ரேட் வார்னால இன்னுமே வந்துட்டு அது அஃபெக்ட் ஆயிருக்கு. இங்கே கம்பெனிஸ் எல்லாம் லைக் தேர் ஸ்டார்டிங் டு கட் ஷார்ட் த ப்ரொடக்ஷன், ஹவர்ஸ் குறையுது, எல்லாமே பண்ணுறாங்க. அண்ட் அகெயின் லைக் ஐடிக்கு வந்தால் இப்போ நானுமே கைண்ட் ஆஃப் ஐடி தான், என்னோட செக்டரே ஐடிக்குள்ளே தான் வரும். பட் ஐ எம் மோர் ஆஃப் அ ஃபங்க்ஷனல் சைட். இப்போது ஃபங்க்ஷனலாக இருந்தாலும் டெக்னிக்கலாக இருந்தாலுமே ஐடி இஸ் ஆல்சோ கெட்டிங் அஃபெக்டட். இப்போ இந்த சாஃப்ட்வேர் டெஸ்ட் இன்ஜினியர்ஸ் இந்த மாதிரி பேசிக் ரோல்ஸ் இருக்கும் பார்த்தீங்கன்னா, ஸ்டார்டிங் ரோல்ஸ் ஐடியில், அவங்களுக்கெல்லாம் இப்போ இங்கே வந்து பெருசாக இதுவே கிடையாது, ஆப்பர்ச்சுனிட்டியே கிடையாது. தேர் இப்போ டெவலப்பர்ஸ்க்கும் கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்குது. இப்போ அவங்களுக்குமே வந்து ரொம்ப பிக்கியாக இருக்காங்க ஸ்கில் செட்ஸை பொறுத்த வரைக்கும். இந்த பார்ட் அவன் என்ன டூல் யூஸ் பண்ணுறானோ அந்த கம்பெனி அந்த டூலில் உனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கான்னு பார்த்து எடுக்கிறாங்க. நீ உனக்கு ஜாவா தெரியுமா இல்லை பைத்தான் தெரியுமா, அந்த அந்த ஓவராலாக பார்க்காம கோடிங் மட்டும் நாலேஜ் வச்சு எல்லாம் இங்கே வேலை எடுக்க முடியாது. ஐடியும் ரொம்ப டஃப் தான். வேகன்சிஸ் வந்து சும்மா அது நிறைய பொய்யான வேகன்சிஸ் காட்டுறாங்க. அது ஒரு ரியாலிட்டி நான் கவனிச்சிருக்கேன். ஐடியை பொறுத்த வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ டிசிஎஸ்ஸாக இருக்கட்டும் இல்லை சிடிஎஸ், அவங்களுமே இங்கே அவங்களோட ஆப்ரேஷன்ஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி கம்பெனிஸ் எஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா வந்து வேகன்சிஸ் எல்லாம் நிறைய பொய்யா காட்டுறாங்க. அக்சென்ச்சர், அப்புறம் அவனாட், இந்த மாதிரி நிறைய கம்பெனிஸ், பெரிய பெரிய கம்பெனிஸ் எல்லாம் இருக்கு, பிக் நேம்ஸ் எல்லாம். அவங்களுமே பண்றாங்க. சேக் ஆஃப் சேயிங் இட் எங்கள்ட்ட வேகன்சி இருக்கும்பாங்க, ஆனா எடுக்க மாட்டாங்கறாளா? எடுக்க மாட்டாங்க. ஆமா, அது வந்து ஃபில் பண்ண மாட்டாங்க. அப்படியும் ஃபில் பண்ணக்கூடிய சிச்சுவேஷன் வந்துச்சுன்னா இன்டர்னலா தே ட்ரை டு கோ வித். ஏன்னா அதுல கொஞ்சம் அவங்களுக்கு நிறைய காஸ்ட் கட்டிங் மெஷர்ஸ் ஆகுது. ஏன்னா இப்போ எக்ஸ்டர்னலா எடுக்கணும்னா தே வில் ஹேவ் டு லுக் த்ரூ நிறைய டைம் அண்ட் மணி ஸ்பெண்ட் பண்ணணும், எக்ஸ்டர்னல் ஏஜென்சி ரெக்ரூட் பண்ணணும், அந்த மாதிரி ஏகப்பட்ட ஹெச்ஆர் பாலிசிஸ் இருக்கு. ஸோ அதனால அவங்க இப்போ இருக்கிற ட்ரெண்ட்ல இன்னொன்று அது நிறைய வேகன்சிஸ் காமிச்சா ஏதோ கவர்மெண்ட் கிட்ட இருந்து ஏதோ டாக்ஸ் கன்செஷன்ஸ் எல்லாம் வரும்னு சொல்றாங்க. மேபி அந்த ரீசனா கூட இருக்கலாம். அது வந்து எனக்கு அதை பத்தி ரொம்ப டீடைலா தெரியல. பட் ஆனா அதை பத்தி நான் ஒரு கேள்விப்பட்டேன். இப்படி இருக்க சிச்சுவேஷன்ல ஆக்சுவலா ஓகே, நீங்க ஐ மீன் கரண்ட்லி somebody from தமிழ்நாடு wanted to do masters in Canada அப்படின்னு சொன்னா, ஸோ எந்தெந்த மாதிரி ஸ்கில்ஸ் கத்துக்கிட்டு அங்க வந்தா பெட்டர்? ஏன்னா நீங்க சொன்ன மாதிரி வெறும் ஜாவா மட்டும் நான் தெரிஞ்சுட்டு வரேன், இல்ல அங்க வந்து படிக்க போறேன் அப்படின்னு சொன்னா you say that may not be a good opportunities-ங்கறீங்க. அப்படின்னா இல்ல கோர் ஃபீல்டே வரணும் அப்படின்னா எந்த மாதிரி ஸ்கில் செட்டை கத்துக்கிட்டு அங்க மாஸ்டர்ஸ் வந்தா, so that even for 6 months or 1 year அந்த போஸ்ட் ஸ்டடி ஒர்க் 3 years இருக்கு, அந்த PSW முடியறதுக்குள்ள he has to take a job with a sponsor. ஓகே, சோ அப்படி இருக்க சிச்சுவேஷன்ல என்ன ப்ரிப்பரேஷன் பண்ணிட்டு வந்தா பெட்டர்? ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து லாங்குவேஜ் ஸ்கில் which is French. French கத்துக்கிட்டு வரது பெட்டர். ஏன்னா நான் வந்து French நான் 10thலயே என்னோட French ஆரம்பிச்சேன். ஒரு ஆமா, கியூபெக்கை பொறுத்த வரைக்கும் இல்லை, கனடா முழுக்கவே இப்போ தேவைப்படும். ஏன்னா பிகாஸ் இப்போ நிறைய இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அந்த ஸ்டூடெண்ட்டாக வராங்க, அவங்களுக்கு பெர்மனன்ட் ரெசிடென்சியே கிடைச்சிருச்சுன்னு வச்சுக்கோமே. கிடைச்சதுக்கு அப்புறம் கவர்மெண்ட் என்டிட்டிஸ்குள்ள போனோம் அப்படின்னா பைலிங்குவலா இருந்துச்சுன்னா கொஞ்சம் பெட்டர். ஏன்னா நிறைய ஜாப் டிஸ்கிரிப்ஷன்ஸ்ல இன்ஃபேக்ட் அந்த ஃபெடரல் கவர்மெண்ட் பொசிஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ஆல்பர்ட்டா, பிரிட்டிஷ் கொலம்பியால தான் இருக்கும். ஆனால் அங்கேயுமே பைலிங்குவலா இருந்தால் பெட்டரு. ஃப்ரெஞ்சுக்கு வந்து இப்போ கொஞ்சம் நிறைய முக்கியத்துவம் கொடுக்கறது பெட்டர். அதான் நான் ஃபர்ஸ்ட் சொல்லுவேன். ரெண்டாவது வந்துட்டு கோர் ஸ்கில்ஸ்ல இப்போ அவங்க எந்த கோர்ல இருக்காங்களோ அதுல ஏதாவது எப்படி டிமாண்ட் இருக்குன்னு கொஞ்சம் ரிசர்ச் பண்ணிட்டு அதுல ஏதாவது சர்டிபிகேஷன்ஸோ இல்லை அப்ஸ்கில் பண்ணிட்டு வரது பெட்டர். இப்போ ஐடி எடுத்துக்கிட்டீங்கனாலே இப்போ நான் தான் சொல்லுவேன், சைபர் செக்யூரிட்டி, நெட்வொர்க்கிங் எல்லாம் கொஞ்சம் நல்லா இருக்குங்க. அந்த டொமைன் கொஞ்சம் நல்லா போகுது. எவ்ரிவேர் data, anything related to AI, data science, cyber security, almost all the country, because it is a new trend. So every company is needed. ஆமா, அது அப்புறம் அந்த பவர் பிஐ அந்த மாதிரி சில விஷயங்கள் எல்லாம் நிறைய இப்போ எடுக்கிறாங்க, தேவைப்படுதுங்க. ஆனா அந்த டூல்ஸ் நம்ம என்னன்னு தெரிஞ்சுக்கணும். நம்ம வந்து ஓவராலா இந்த செக்டர்ல ஓகே இதெல்லாம் ஹெல்ப் பண்றாங்க,
அது கொஞ்சம் நெட்வொர்க்கிங் தேவைப்படும். அது இப்ப நம்ம ஓன் ரிசர்ச் என்னதான் பண்ணாலும், அந்த ஃபீல்ட்ல இருக்கவங்க இப்ப LinkedIn மூலியமா யாராவது தெ பார்த்துட்டு அவங்க கிட்ட இருந்து கொஞ்சம் நம்ப நெட்வொர்க் இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணிட்டு, நம்ம அதுக்கேத்த மாரி அப்ஸ்கில் பண்றது பெட்டர். கரெக்ட். சூப்பரா ஒரு இருக்கு. பாயிண்ட் சொன்னீங்க ஆமா. ஆக்சுவலா. LinkedIn இஸ் an important, I mean like social media tool. Instagram, ஆமா. YouTube is not going to help you to get the job. நான் இத வந்து நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன். நீங்க வந்து ஸ்டூடெண்டா இருக்கும் போதே லிங்க்டின்ல ஆக்டிவா இருங்க. ஓகே. ஏன்னா நாளைக்கு ஆமா. புதுசா ஒரு நாள் கனெக்ஷன் கொடுத்துட்டு அடுத்த நாள் போய் அவங்கள்ட்ட எனக்கு ஜாப் வாங்கி கொடுங்கன்னா யாருமே ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ லிங்க்டின்ல ஆக்டிவா இருங்க. ஸ்ரீபதா சொல்ற மாதிரி. ஏன்னா நீங்க ஜாப் அப்ளை பண்ணணும்னாலும் ஒரு ஹச்ஆரோட பேசணும்னாலும் லிங்க்டின் இஸ் த ஒன்லி வே. ஓகே. ஸோ அதனால அதை நோட் பண்ணிக்கங்க. அடுத்தது இன்னொரு பாயிண்ட் சூப்பரா சொன்னார், நெட்வொர்க்கிங். அதாவது வந்து சொன்னார் பாத்தீங்களா, ஈவன் பார்ட் டைம் இருந்தாலும் யாராவது ரெஃபர் பண்ணாதான் கிடைக்கும். அது மாதிரி அந்த ஜாப், அந்த ரிலேட்டட் ஜாப்ல நீங்க வந்து நெட்வொர்க் பண்ணிட்டு அவங்க தான் உங்களுக்கு ஓப்பனிங்கே சொல்லுவாங்க. வெளியில கூட சம்டைம் தெரியாது. அது ரியல் ஓப்பனிங்கா இல்லையாங்கிறதுக்கு நெட்வொர்க் பண்ணாதான் தெரியும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஃபைனல் மெசேஜ், உங்களோட ஃபைனல் மெசேஜ் டு இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸுக்கு, அதாவது கனடால வந்து படிக்கணும் மாஸ்டர்ஸ் சொல்றவங்களுக்கு ஒரு குயிக்கா மெசேஜ் சொல்லணும்னா என்ன சொல்லுவீங்க? கனடால மாஸ்டர்ஸ் படிக்கணும் அப்படின்னா படிக்கலாம். நான் என்ன கரெக்ட் சொல்லுவேன்னா, யூனிவர்சிட்டி கொஞ்சம் சூஸ் பண்ணுங்க. காலேஜஸ் வேண்டாம். ஏன் அப்படின்னா வந்து காலேஜஸ்ல படிக்கிற கோர்சஸ் வந்து இப்போ அது உங்களுக்கு அந்த அளவுக்கு நாலேஜ் கொடுக்கறது இல்ல. யூனிவர்சிட்டியில நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ், நெட்வொர்க்கிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸும் பில்ட் ஆகுது. இப்போ எனக்கு ஜாப் கிடைச்சதுக்கு ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா, யூனிவர்சிட்டி டிகிரின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா யூனிவர்சிட்டி டிகிரி இருந்தாலே இன்டர்வியூஸ்ல வந்து கேட்குறாங்க. அதை பத்தி ஸ்பெசிஃபிக்கா தே ஆர் கைண்ட் ஆஃப் ஸ்ட்ரெஸ்ஸிங். அந்த அந்த ரியாக்ஷனே அவங்க வேற மாதிரி இருக்கும். ஸோ அந்த ஒரு இது யூனிவர்சிட்டி டிகிரி பண்ணலாம். மாஸ்டர்ஸ் படிக்க வாங்க. ஆனா எந்த கோர்ஸ் எடுக்கிறீங்கன்றதுல ரொம்ப ஸ்மார்ட்டா இருக்கணும். தயவு செஞ்சு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பத்தி பாருங்க. எங்க எல்லாம் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு, என்னன்னு டிமாண்ட், அதை பத்தி கொஞ்சம் ஒரு ட்ரெண்ட் ஃபாலோ பண்ணிட்டே வாங்க. இப்போ சோஷியல் மீடியால இருக்கிறது நிறையவே, இப்போ நான் இது பண்ண போதெல்லாம் இன்ஸ்டாகிராம்லாம் அவ்வளோ இது கிடையாது. ஃபேஸ்புக் மட்டும்தான். பட் இப்போ இன்னமும் அது ரொம்ப அட்வான்ஸ் ஆயிருக்கு. ரிசோர்சஸ் நிறைய இருக்கு. ஸோ அதனால வந்துட்டு அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. நெட்வொர்க்கிங் இஸ் இம்பார்ட்டன்ட். நீங்கள் எந்த யூனிவர்சிட்டி போகிறதா இருந்தாலும் அங்கே யாராவது தெரிஞ்சதுன்னா த்ரூ லிங்க்டின் ஆர் ஃபேஸ்புக் ஆர் however you come to know, please utilize that. Ask them frankly, then decide. ஏன்னா இது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும். கோ ஃபார் லோன்ஸ் அண்ட் ஆல் தோஸ் திங்ஸ். ஸோ அது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கிறது பெட்டர். ஆனால் லைக் முன்னே இருந்தால் அந்த ஒரு சரிஷ்மா கிடையாது. கனடானா ஓகே கண்டிப்பாக போனோன்னா வேலை கிடைக்கும்ன்ற அந்த சரிஷ்மா இப்போ இல்லை. அதனால கேர்ஃபுல்லா ட்ரீட் பண்ண சொல்றேன். Sure. Thank you for such a wonderful information. Thanks for all the time also which you spent. Thanks for sharing it. Thank you so much. No problem. Thank you so much, sir.